அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் அதிரடி, தடாலடி, டமாக்கா என்று சொல்லக்கூடிய வகையில் எதையும் செய்யும் முரட்டுத்தனமும், தனக்கு வேண்டியதை எப்படியும் சாதித்து கொள்ளும் புத்திசாலித்தனமும் ஒன்றாக இணையும் அற்புதமான நேரமாக இந்த வேளை பார்க்கப்படுகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய், வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய், தொட்டகாரியம் அனைத்திலும் லாபம் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை நிறைவாக செய்யக்கூடிய ஆற்றல் வீரத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக வீற்றிருக்கிறார். அவருடன் பூமிக்காரகனுடன் மங்களக்காரகன் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைகிறாருங்க வித்யாகாரகரான புதன். ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இணைகிறாருங்க. அறிவின் அதிபதியாகவும் ஞானத்தின் ஊற்றாகவும் பார்க்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலுவாக மங்களகரகரான செவ்வாயுடன் இணைவதால் இந்த வேளையில் உறுதியாகவே முரட்டுத்தனமும் புத்திசாலித்தனையும் ஒன்றிணையும் தருணமாக அமைந்திருப்பதால் எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி லாபம் நிறைவாக பெறுவதோடு மட்டுமல்லாது மிக அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் முதன்மையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபம் நிறைந்த அற்புதமான தருணமாக அமைய போகிறது. எனவேதான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார் புதன். அதே சமயம் செவ்வாய் நட்பு கிரகமாக இருக்கிறார். செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார் புதன். ஆனால் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான குருவுமாக இருந்தாலும் செவ்வாயாக இருந்தாலும் இரண்டு கிரகங்களும் சமகிரகங்களாக இருக்கின்றன. ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் புதன். எனவே அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாயுடன் இணைவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றல் கிடைக்கிறது. விரைவாக பல பணிகளை செய்தாலும் அதில் பிழைகள் ஏற்படுமா, தவறு ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை. விரைவாக செய்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக விரைவாக தடாலடியாக பல பணிகளை செய்தாலும் அதில் நிறைவான முன்னேற்றம் உண்டு. எட்ரா பாக்குவத்திலேய முடிடா கல்யாணத்தை என்று சொல்லக்கூடிய வகையில் தடாலடியாக பல பணிகளை செய்து முடித்தாலும் கூட அவற்றில் நன்மை நிச்சயம் நிறைவாக உண்டு. எந்தவிதமான பிழையோ சிக்கலோ ஏற்படாத தருணத்தில் புத்திசாலித்தனமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக ஆபஸ்தானத்தை பார்க்கிறார். அங்கு இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புதனை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. செவ்வாயின் மீது குருவின் பார்வை பதிவதால் அபரிவிதமாக குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக பார்க்கப்படுகிறது. குரு மங்கள யோகம் அபரிவிதமாக கிடைப்பதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள், சிக்கல், சிரமங்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேளையை நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. குரு மங்கள யோகத்தின் காரணமாக மங்கள ஓசை உறுதியாக கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பல வகையிலிருந்து நன்மை நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேளை நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நிறைவாக வலம் வருவதால் லாபம் பல மடங்கு உயரக்கூடிய சந்தர்ப்பமும் பொருளாதார நிறைவும் திருப்திகரமாக ஏற்படக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய தொழில் துவங்குவதில் ஆர்வம் காட்டுவதோடு பல நல்ல வெற்றி வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பது
எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாக உண்டு. ஏனென்றால் புதன் வலுவாக செவ்வாயுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. இரு கிரகநிலைகளும் 7ஆம் பார்வையை 5ஆம் இடத்தில் பதிப்பதால் குடும்ப ரீதியான பல நெருக்கடிகள் விலகும், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும், புதிதாக வரக்கூடிய பிரச்சனைகள் தவிடுபடியாகுவதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அதிரடியாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுவதோடு உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாவதால் நிறைந்த நன்மையும் வளர்ச்சியும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. தனுசு ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் அமோகமான மாற்றம் நிறைவாக கிடைப்பதோடு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமாக நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. வழக்குகள் சாதகமாக முடியும். வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைப்பதோடு நண்பர்கள் மற்றும் உங்களுக்காக நலம் விரும்பிகளாக இருக்கக்கூடியவர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இளைய சகோதரர்கள் வழியில் இணக்கமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைவதால் இந்த தருணத்தில் மற்றவர்களிடம் பொறுப்பை சொல்லி தட்டி கழிக்காமல் நீங்களே முன்னின்று பல சிறப்பான பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. கலைத்துறையில் பெயர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் திருப்திகரமாக அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகாரமும் அந்தஸ்தும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் கேட்ட இடத்தில் சலுகைகளை பெறுவதோடு பல பணிகளை முன்னின்று திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பாராத பல புதிய பொறுப்புகள் வரும். ஒவ்வொரு வருமானம் அதிகரிக்கும். மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வாழ்வில் மிக பெரிய அளவில் மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த வேளையில் உறுதியாகவே எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைகிறது. குடும்ப பிரச்சனைகள் பாதிக்காத வகையில் சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் பெண்மணிகளுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக விலகுவதோடு பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூட போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல், சிரமங்கள் முற்றிலுமாக நீங்கி வளர்ச்சி கிடைக்கும். அது மட்டுமல்லாது மற்றவர்களின் கல்வி ரீதியான பணிக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள். நிறைந்த நன்மை நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் வரும் அற்புதமான தருணமாக மாறும்.